Good morning, Pratap. Good news, Pratap. You're perfectly fine and you can get discharged today. என்ன பிரதாப்? Be cheerful. என்னையே காப்பாத்துனீங்க சிவா, ஏன் காப்பாத்துனீங்க? என்ன கேள்வி இது பிரதாப்? As a doctor உங்களை காப்பாற்ற வேண்டியதானே என்னோட கடமை. இல்ல சிவா, நான் வாழவே தகுதி இல்லாதவன். எது வச்சு அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, ஒரு வைஃபோட நம்பிக்கை சம்பாதிக்க தெரியாதவன் வாழ தகுதி இல்லாதவன் தானே? டோன்ட் வரி பிரதாப், உங்க சார்பா நான் சைலஜா கிட்ட பேசி பார்க்கறேன். நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சா என்னை விட சந்தோஷப்படுறவ வேற யாரும் இருக்க முடியாது. சிவா, நீங்க பண்ற இந்த உதவிக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போற எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம ஒழுங்கா இருந்தா அதே போதும் எனக்கு. நானும் ஷைலுவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறது நிச்சயம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமையோ நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதுல ஒரு முக்கியமான தப்பு கந்து வட்டிக்காரன் தேவா கிட்ட கடன் வாங்கினது. அதை மட்டும் நான் எப்படியே செட்டில் பண்ணிட்டேன்னா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டோட்டலா ஃப்ரீ ஆயிடுவேன். அவங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 4 lakhs சிவா. ஆனா இந்த விஷயத்தை நான் ஷைலு கிட்ட சொன்னா அவ என்ன நம்ப மாட்டேங்கிறா. கவலைப்படாதீங்க பிரதாப், சைலஜா கிட்ட சொல்லி நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நிம்மதியை விட 4 லட்சம் பெருசுலன்னு சைலஜாவுக்கு புரிய வைக்கிறேன். யூ டேக் ரெஸ்ட் அண்ட் பி சியர்ஃபுல். I'll take care. மீனா, அன்புள்ள மாமாவுக்கு மீனா எழுதி கொண்டது. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மாமா இருக்கீங்க? இங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிட்டு இருக்கு. நேத்துக்கு அப்படிதான் கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சேன். 9 மணி ஆயிடுச்சு. உடனே பெரியாத்தா வந்து கத்துன்னு கத்துது. இப்படி லேட்டா எழுந்திருச்சா எப்படி? உன் மாமா வீட்டுல போய் எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ? உன்னை மருமகளை வச்சுக்கிட்டு என் மக என்ன பாடுபட போறாளோன்னு ஒரே பாட்டு. நீங்களே சொல்லுங்க மாமா. நான் ராத்திரி பூரா உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். அதான் சரியா தூங்கல. எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது ஒரு தப்பா? இதுக்கு போய் லபோ லபோன்னு கத்தணுமா? நீங்களே சொல்லுங்க. இதுக்காக தான் சொல்றேன் மாமா, சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே இந்த பெரியத்தாவோட என்னால போராட முடியாது. நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்தது நல்லதா போச்சு. என் மனசுல பட்டதை உங்களுக்கு எழுதுறேன். அதனால என் மன கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன வேலையா இருந்தாலும் அப்பப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க மாமா. உங்க குரலை கேட்டாலாவது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அன்பு முத்தங்கள். இப்படிக்கு உங்க மீனா. ஏய் பெரியாள்டி நீ. வீட்டுல எது நடந்தாலும் அது கரெக்டா கல்யாணத்துல லிங்க் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இதுக்கே உனக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துடணும். சிவா, சிவா, சிவா. வா 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 பிரியா. ஹாய் சிவா. எங்க சிவா போயிட்ட? உனக்கு ஃபோன் பண்ணி என் விரலே தேஞ்சு போச்சு. அது ஒண்ணும் இல்ல, அன்பு கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, ஆமா நீ எதுக்கு ஃபோன் பண்ண? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா சிவா, அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? ஆமா சிவா,
கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாராம். இனிமே நார்மலா ரொட்டீன் ஒர்க் எல்லாம் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. அன்பு வந்துட்டார்னா என்னோட பாதி பாரம் குறைஞ்சிரும். சரி வா, ஹாஸ்பிடல் போயிட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். வா. சரி. சின்னமணி நீ எனக்கு சின்னமணி நீ எனக்கு நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். வா பிரியா. இந்த ரூம் தானே? ஆ. ஹாய் அன்பு. ஹாய் சிவா. என்ன இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆறியாமே? காலைல தான் டாக்டர் சொன்னாரு, அதான் பிரியாட்ட சொல்லிவிட்டேன். ஆனா நான் டாக்டர் கிட்ட கேக்குறப்போ 2 நாள் கழிச்சு தான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாரு. இப்படி திடீர்னு எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்றாரு? நீ ஏதாவது அவசரப்படுத்த? சேச்சா அப்படிலாம் ஒண்ணுலப்பா. அட்மிஷன் அதிகமா, பெட் ஷார்டேஜ் வேற. டாக்டர் என்கிட்ட கேட்டாரு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறீங்களான்னு. எனக்கு இந்த ஆஸ்பத்திரில இருந்து போர் அடிச்சு போச்சு, சரின்னு சொல்லிட்டேன். சரி நீ இங்க இரு, நான் டாக்டர் பார்த்துட்டு பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சிவா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்ஸ். டாக்டர் அன்பு நீங்க டிஸ்சார்ஜ் பண்றதா சொன்னீங்களாமே? ஆமா சிவா. நவ ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸை விடாம சாப்பிட சொல்லுங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் செக்கப்புக்கு அழைச்சிட்டு வாங்க. சமயத்துல நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என் கடமையை செய்யறதுக்கு எதுக்கு சிவா தேங்க்ஸ் எல்லாம்? இருக்கலாம் டாக்டர். இருந்தாலும் ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடி, போலீஸ் கேஸ்னு வந்தோம். அதெல்லாம் கேர் பண்ணாம அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம் இல்லை. எங்களுக்கும் ஒரு உயிருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதை காப்பாத்தி ஆகணும். அதனால தான் டாக்டர் எங்க எல்லார் சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். டாக்டர் பில் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் அதை செட்டில் பண்ணிடுறேன். அதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்ச சிவா. காலையில உங்க எம்டி மிஸ்டர் ஜெகதீஷ் வந்து எல்லா பில்ஸையும் செட்டில் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்க எம்டியா? எஸ். அவர் எதுக்காக சார் பே பண்ணாரு? அது எனக்கு தெரியாது சிவா. சரி நீங்க எதுக்காக அவர்கிட்ட பணம் வாங்குனீங்க? நான் என்னப்பா பண்றது? நான் உங்களுக்கு மட்டும் டாக்டர் இல்லையே, அவருக்கும் நான் ஃபேமிலி டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ்ல அவங்க சேரிட்டியும் கணிசமா இருக்கு. அதான் என்னால ரெஃப்யூஸ் பண்ண முடியல. பை த பை சிவா, நீங்க வந்த உடனே உங்க எம்டி உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. அவரை போய் பாருங்க, உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பா போய் பார்க்குறேன் டாக்டர். அவரை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் அன்புவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூ ப்ளீஸ். ஷோர் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ஓகே. என்ன சிவா, பில் செட்டில் பண்ணிட்டியா? போலாமா? என்ன சிவா யோசிக்கிற? அமௌண்ட் ஏதோ ஷார்ட்டேஜா? எவ்வளவுன்னு சொல்லு, நான் தரேன். அப்படி ஒரு ப்ராப்ளத்தையே நம்ம எம்டி சார் நமக்கு வைக்கல. அன்போட என்டையர் மெடிக்கல் பில்ல அவரே செட்டில் பண்ணிட்டாரு. எம்டி செட்டில் பண்ணாரா? அவர் எதுக்கு செட்டில் பண்ணும்? அதானே அபிஷியலா அண்ணாவோட மெடிக்கல் பில்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணப்ப தர முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணாரே. அது மட்டும் இல்ல, என்ன உடனே வந்து பார்க்க சொல்லிருக்காரா? எதுக்கு? அதான் தெரியல. நான் உடனே அவரை பார்த்து என்ன மேட்டர்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. ஏசுவா தனியா போற? இரு, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போலாம். வேணா அன்பு, அவர் ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவோம். ஓகே அன்பு, நான் போயிட்டு வந்தேன். ஆல் தி பெஸ்ட். பாத்து சிவா, தனியா போற, கோவப்படாம பேசு. கவலைப்படாத பிரியா. எம்டி எதுக்கு சிவாவை தனியா வர சொல்லணும்? அதான் நானும் யோசிக்கிறேன். அவன் 1 நம்பர் கன்னிங் ஃபுல் ஆச்சு. அவன் என்ன வேணாலும் செய்வானே. ஐயோ, அப்படின்னா சிவாவுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதாண்ணா? அவ்வளவு சீக்கிரம் சிவா ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்கலாம். சின்னமணி நீ எனக்கு சின்னமணி நீ எனக்கு குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மிஸ்டர் சிவகுமார். இன்னைக்கு உங்களோட எனக்கு எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் இல்லையே. ஆனா எனக்கு உங்க கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு சார். So, you are giving me an appointment, is it? Good. Welcome. Take your seat. உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க சார். தேங்க்ஸ். என்ன விஷயம்? சார், ஹாஸ்பிட்டலில் அன்பு டிஸ்சார்ஜ் பண்ண போனேன். நீங்கள் அங்கே எல்லா மெடிக்கல் பில்ஸை செட்டில் பண்ணிட்டீங்களாமே?
எஸ் எஸ் யூஆர் கரெக்ட். அன்பு என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி. அவருடைய மெடிக்கல் பில்ஸை நான் பேர் பண்றதுல எந்தவித தப்பு இல்லையே. ஆனா அதே தொழிலாளியோட பில்ல ஒபிஷியலா வரப்போ நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரைக் பீரியட்ல இருக்க ஒருத்தருடைய மெடிக்கல் பில்லை பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய கம்பெனி ரூல்ஸ்லயே ஒரு கிளாஸ் இருக்கு மிஸ்டர் சிவகுமார். ஆனா அதே ரூல்ல எம்டியோட டிஸ்கிரிப்ஷன்ல பில்ல பாஸ் பண்ணலாம்னு ஒரு சப் கிளாஸே இருக்கு எம்டி சார். ரூட் எப்படி இருந்தா என்ன மிஸ்டர் சிவகுமார்? நீங்க கேட்டது கிடைச்சது இல்ல, அது போதாதா? போதாது சார், அது நேர் வழியில கிடைக்கணும்னு நாங்க விரும்புறோம். அது உங்க இஷ்டம். இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? எங்களோட 3 வருஷ கோரிக்கைக்காக சம்பளம் இல்லாம 6 மாசமா போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். அதான் சார் எங்களுக்கு முக்கியம். பட் எனக்கு அதை விட முக்கியமான ஒரு கோரிக்கை உங்களால நிறைவேற வேண்டியிருக்கே. என்ன சிவா யோசிக்கிறீங்க? ஸ்ட்ரைக் பீரியட்ல உங்க பிரசிடென்ட் அன்புவை நான் ஆளுங்களை வச்சு அடிச்சதா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, அதை நீங்க வாபஸ் வாங்கணும். சார், உங்க ஆளுங்க அன்பு அடிச்சது உண்மைதானே? ஆளுங்க அடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அது ஏன் ஆளுங்க தானே எப்படிப்பா சொல்லுவேன்? அதுக்காக தானே விசாரணை வச்சிருக்காங்க. அந்த விசாரணையே வரக்கூடாதுங்கிறேன். அதனால என் பிரஸ்டீஜ், கம்பெனி கௌரவம் எல்லாம் பாதிக்கப்படும். எம்டி சார், அப்படியே எங்களோட எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ மிஸ்டர் சிவா, உங்க எல்லாருடைய எதிர்காலத்தை விட நான் அதான் இந்த மிஸ்டர் சிவகுமாருடைய எதிர்காலத்தை மட்டும் தான் யோசிச்சேன். ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு சார்? அந்த கேஸ் நீங்க வாபஸ் வாங்க வைக்கலாம். நீங்க சொன்ன அன்பு மட்டும் இல்ல, உங்க தொழிலாளர் வர்க்கமே கேட்கும். அப்படி வாங்க வச்சிட்டீங்க, 7 டிஜிட்ஸ்ல ஒரு அமௌண்ட் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் காலியாக போற நம்ம கம்பெனியோட ஜிஎம் போஸ்ட உங்களுக்கு தரதா முடிவு பண்ணிட்டேன். மிஸ்டர் சிவா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா முன்னுக்கு வராங்கன்னா அதுக்கு அவங்களுடைய உழைப்பும் அதிர்ஷ்டமும் மட்டும் காரணம் இல்லை. அவங்களுக்கு அமைஞ்ச டேர்னிங் பாயிண்ட ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டது தான். இவ்வளவு எனக்கும் என் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. ஒரு பணக்கார பொண்ணு என்ன லவ் பண்ணா. அவள் லவ் நான் ஏத்துக்கிட்டேன். என் தலையெழுத்தே மாறி போச்சு. அதே மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட் இப்ப உனக்கு அமைஞ்சிருக்கு. அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி லைஃப்ல முன்னுக்கு வர வழிய சிவா. என்ன சிவா, ஏன் சிரிக்கிறீங்க? சார், டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது இன்னொருத்தரோட லைஃபை பணையமா வச்சு வரக்கூடாது. இன்னொருத்தரோட வாழ்க்கை பயன் அடையிற மாதிரி வரணும். இப்போ நீங்க சொன்ன டேர்னிங் பாயிண்ட் 2000 பேரோட வாழ்க்கைய அடமானம் வச்சு வருது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. அதுக்கு இந்த சிவா ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டான். மிஸ்டர் சிவா, நான் என்ன சொல்ல வரேன்? சார், சாரி, இந்த குறுக்கு வழியில முன்னேற எண்ணம் எனக்கு இல்ல. எங்களோட நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றினா போதும். பை த வே, உங்க சுயநலத்துக்காக வர உங்க மனிதாபிமானம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு பொது நலன் தான் முக்கியம். இந்தாங்க, நீங்க அன்புக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்டின பணம். 1 மினிட் மிஸ்டர் சிவா. அப்ப அந்த கம்ப்ளைண்ட்? எம்டி சார், அன்பு நீங்க ஆள் வச்சு அடிச்சது உண்மைனா அதோட விளைவுகளை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். டேக் கேர் சார். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்